ஐயோ செயின் போச்சேன்னு சொல்லிக்கிட்டு நான் இதில் எங்களுக்கு இறங்குறதுக்குள்ள வண்டியில் ஏறி நாங்கள் மளிகை கடை தான் வச்சு நடத்துகிறோம். ஆனால் நிறைய பேர் வருவாங்க, ஹெல்மெட்டோடு வருவாங்க, அவசரமாக ஹெல்மெட்டை கழட்டாமல் நின்று வாங்கிட்டு போயிருக்காங்க. கொடுத்துருக்குறோம். நமக்கு அது பழகி போச்சு, அப்படியே கொடுத்துருக்குறாங்க. அதனால் நான் ஹெல்மெட்டோடு நிற்கிறதுனால நான் அதை பெருசாக நினைக்கல. சரி, ஏதோ அவசரமாக கேட்குறாங்க அப்படின்ட்டு நானே என்ன வேணும்னு கேட்டேன். இந்த பிஸ்கட்டு கேட்டாங்க. சரின்ட்டு நான் இங்கே குனிஞ்சு எடுக்காமல் அங்கே நின்று எடுத்து கொடுத்துட்டேன். மறுபடியும் ஐஸ்கிரீம் கேட்டாங்க. ஐஸ்கிரீமும் நான் என்ன வேணும்னு கேட்டேன். என்ன இருக்குன்னு கேட்டாப்புல. சரின்னு நான் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். ஒன்று ரெண்டு மூணு எடுத்து பார்த்துட்டு எனக்கு இது வேணாம் அது வேணாம் சொன்னாப்புல. சரின்ட்டு இந்த ஒன்று 200 இருக்குது அப்படின்னு சொன்னால் 200 எனக்கு அது வேணாம் அப்படின்னு வச்சுட்டு திருப்பி 10 ரூபாய்க்கு எடுத்து வச்சு இது இப்போ வேணும் எனக்கு அப்படின்னு இங்கனுக்குள்ளே தான் எடுத்து வச்சுட்டாப்புல. எல்லா பொருளையுமே 3 பிஸ்கட்டு, ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்குது. மறுபடியும் கூல்ட்ரிங்க்ஸ் பெருசாக கேட்டாப்புல. நான் எடுத்து கொடுத்தேன். இதை விட பெருசாக இருக்கான்னு, லெமன் ஃப்ளேவர் இருக்கான்னு கேட்டாப்புல. லெமன் ஃப்ளேவர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே நின்றுக்கிட்டு அங்கே அடிக்கிறதுல அதை காமிச்சு இந்த இங்கனைக்குள்ளே இருக்கிறது தான் இருக்குது, இதில் எது வேணுமோ சொல்லுங்க தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்பினேன். இப்படி திரும்பி இந்த இதுதான் இருக்குன்னு இப்படி சொல்லிட்டு இப்படி திரும்புறேன். கழுத்துல கையை போட்டு இங்க மிளகாத்தூள் வச்சுட்டு, ஆனா கை பாக்கெட்ல இருந்ததை பார்த்தேன். ஒருவேளை கையை அடிபட்டிருக்கோ என்னமோ தெரியல. நான் எடுத்து கொடுத்ததெல்லாம் இந்த கையால தான் எடுத்து வைக்கிறேன். இப்படி நிக்கிறான், இப்படி இருக்குது பாக்கெட்ல கை. என்னடா அப்படி இருக்கு, கையில அடிபட்டிருக்கான்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா நான் அதை கேட்கல. நான் அங்க திரும்பிட்டு திரும்பின சோர்ல மிளகாத்தூள் போட்டேன். மிளகாத்தூள் போட்டுட்டு கழுத்துல கை வந்துருச்சு. எனக்கு ஒரு மாதிரி என்னடா கழுத்துல கை போடுறானே அப்படின்னு பார்த்தா கையை எடுத்துட்டு அவங்க கை செயின் போயிடுச்சு. என் செயின் அவன் கைக்கு போயிடுச்சு. நான் அங்கே நிற்கிறேன், அவன் இங்கே நிற்கிறேன். எட்டி பிடிக்கலன்னா கை மாட்டலை, என் கைக்கு அவன் கை மாட்டலை. ஆனால் அவன் கையில் என் பை பட்டுச்சு, மாட்டலை. ஆனால் ஏதோ அவன் கையில் வச்சுருந்துருக்குறேன், அது பட்டு எனக்கு அடியும் பட்டுருக்கு. இதை விட்டு இறங்கி நான் இங்கே வர்றதுக்குள்ளேயும் வண்டி சாட்டிலே நின்றுச்சு. வண்டியில் ஏறி உட்காந்துட்டு ஓடி போயிட்டேன். ஐயோ செயின் எடுத்துட்டு போறானேன்னு நான் சொல்லி அவனை பிடிங்கன்னு சொல்லியிருந்தா கூட எல்லாரும் வந்திருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. என் செயினை எடுத்துட்டு போறானேன்னு சொல்லிட்டே ஓடனே. ஆனால் எல்லாருமே வந்துட்டாங்க. அவன் எடுத்த ஸ்பீடாக போயிட்டான். ஒரே பையன்தான், குள்ளமாக இருப்பான், ஒல்லியாக இருப்பான். ஐடி கார்டு இது இருக்குது. ஆனால் போட்டோ இது என்ன இவ்வளோ நேரம் நிற்கிறானே, ஹெல்மெட்டை கூட கரெக்டாக நிற்கிறானே, இது யாராக இருக்கும் அப்படின்னு அப்பவும் நான் பார்க்குறேன். ஒரு வேளை கார்பரேஷன்லேருந்து வந்திருப்பாங்களோ அப்படின்னு நான் அதையும் நினைச்சேன். ஹெல்மெட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஐடி கார்டில் போட்டோ இல்லை, திருப்பி கிடந்துச்சு. காலில் ஷூ போட்டிருக்கான். வண்டியில் லேப்டாப் இருக்கு, அதெல்லாம் எல்லாம் இருக்கு. எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஒரு வேளை தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானோ என்னமோன்ட்டு நான் பக்கத்தில் இல்லாமல் நான் எட்டியே தான் நின்று எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு செகண்ட்ல அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புறக்குள்ள அவன் ரெடியா இருந்து பிளான் பண்ணி வந்திருக்கேன். 2:30 மணியிலிருந்து ஒரு 10 நிமிஷம் தான். 2:30 2:35 40 தான் நடக்கும். பார்த்தேன். நான் சாப்பிட்டுட்டு அப்பதான் உட்கார கூட இல்லை, கடையில் உட்கார கூட இல்லை. நான் அதுவரையும் என் பொண்ணு தான் இருந்துச்சு கடையில். சரி நான் மாடி போயிட்டு வரேன்னு போச்சு. நான் நிற்கிறேன். நான் நின்றதுக்கும் வந்ததுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நான் தனியாக தான் இருந்தேன். நாங்கள் எப்போ இந்த டயத்தில் வெயில் அடிக்குதுன்ட்டு துணி மாட்டியிருக்கோம். அந்த துணி நாங்கள் 20 வருஷமா வச்சிருக்கோம். இது வரைக்கும் இந்த ஏரியாவில் அந்த மாதிரி திருட்டு நடந்ததும் இல்லை, நம்ம யாருக்கும் எதுக்கும் பயந்ததும் இல்லை. எப்போதும் ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரி எல்லாரும் வருவாங்க போவாங்க. எல்லாருமே நல்ல பழக்கமாக தான் இருப்பாங்க. எல்லாரையும் எல்லாருக்கும் தெரியும். வேத்தாளுக வந்தாலும் ஏதோ வீடு மாறி வந்தால் கூட 2 நாளில் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு. ஏரியாவே நல்லா தான் இருக்கும். எங்கள் சொந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டம். சென்னைக்கு 35 வருஷம் ஆயிடுச்சு. சொந்த வீடு. இந்த 2 பொண்ணு தான். இது பெரிய பொண்ணு, அது சின்ன பொண்ணு. இதை கல்யாணம் பண்ணியாச்சு. அது நான் கல்யாணம் இல்லை. அவங்க தான் எங்கள் வீட்டுக்காரவங்க. அவங்க தான் நாங்கள் 4 பேர் தான் இருப்போம். மாற்றி இருந்துக்குருவோம் கடையில்.
மதிய சமயத்தில் அவங்க செத்த படுக்க போவாங்க, நான் கொஞ்சம் நேரம் இருப்பேன். நான் படுக்க போனால் அவங்க இருப்பேன். அப்படி தான் மாற்றி தான் இருந்துக்கிறோம். அது எப்படியோ கூட வந்து எல்லாம் நோட் பண்ணிட்டு போனானா. ஏன்னா அந்த 1:30லேருந்து 3 மணி வரையும் வெயில் அடிக்குங்கிறக்கா துணி கட்டியிருப்போம். எனக்குள்ளே கொஞ்சம் மரசெல்லாம் இருக்கும். அதை பிளான் பண்ணி அவன் எப்படி வந்தேன்னு தெரியல, நோட் பண்ணி வந்தானா என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி ஆளை நம்ம பார்த்தோம். எனக்கு வந்து மட்டுப்படலை. ஆனால் தமிழில் தான் பேசினேன். 8 மாங்கலியத்தோடதுல போயிருக்கு. அதானே இப்ப எனக்கு இப்ப இதா இருக்குது. மாங்கல்யம் நாங்க வந்து அந்த அது எங்கள பழக்கம் இல்லை, அதனால நாங்க அது போடல. ஆனா 1 வருஷம் தான் அது நான் வாங்கியது. புதுசு ஏற்கனவே போட்டிருந்தது 6 நாள்ல போட்டிருந்தேன். அது அறுதலா இருந்துச்சு. சரி அறுதலா இருக்கேன்னு இப்பதான் 1 வருஷம் தான் அதை நான் மாத்தி. அது எப்படி அதை கையை போட்டு எப்படி அந்த செயின் அவன் கைக்கு போச்சுன்னு எனக்கு இன்னும் அதே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அது எனக்கு மட்டுப்படவே இல்லை. எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. அது தெரியல எனக்கு. போட்ட சூழ் நான் இப்படி திரும்புறதுக்கு அவன் எடுத்து அவன் கைக்கு செயின் போறதுக்கும் எப்படி வந்து போயிருக்கான். ஐயோ செயின் போச்சேன்னு சொல்லிக்கிட்டு நான் இதுல இறங்குறதுக்குள்ள வண்டியில ஏறி